அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இத்தனை அன்பு நிறைந்தவராய் இருந்தும் பலர் சுகம் பெறாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் இயேசு மட்டும் என்னை தொடுவாரானால், எனக்கு சுகம் தருவாரானால், உலகம் முழுவதிலும் சென்று நான் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்கிற மனிதனை கட்டாயமாய் தொடுவார். ஐயா, பகிரங்கமாய் நான் ஒன்று செய்யக்கூடாது, ரகசியமாய் ஒரு மூலையில இருந்து சுகத்தை வாங்கி கொண்டு அப்படியே போய்விட வேண்டும், யாரும் என்னை பார்க்க கூடாது, சபையில் ஏதாவது சொல்லிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்வாள் என்று சொல்கிறவர்களை தேடவே மாட்டேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை உதாசீனம் பண்ணுகிறவர்களை நானும் உதாசீனம் பண்ணுவேன் என்று 1 சாமுவேல் 2:30 அவர் சொல்லவில்லையா? சுகத்தை நாடி வந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே நீர் எனக்கு இன்று சுகம் தாரும், தருவீர் என்று நம்புகிறேன். மேடையில் ஏறி சாட்சி சொல்வது மட்டுமல்ல, நிச்சயமாய் சாட்சி சொல்வேன். உலகம் முழுவதிலும் சென்று நீர் எனக்கு செய்த நன்மையை சாட்சியாக சொல்வேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். அவர் சிலுவையில் பரிதாபமாக தொங்கினார், அந்தக்கேடு அடைந்தார், விகார தோற்றம் அடைந்தார், ஒருவரும் விரும்பத்தகாத ரூபத்தை எடுத்துக்கொண்டார். நமக்கு ஒரு சிறிய அவமானத்தை சகிக்க முடியாதா? அவருக்காக எழுந்து நின்று 10 பேர் முன்பதாக அல்லது 1,00,000 பேருக்கு முன்பதாக, இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் ஐயா, நான் இந்த இடத்திற்கு வரும்பொழுது இப்படி வந்தேன், எனக்கு இப்படி சுகம் கிடைத்தது என்று சொல்ல உங்களுக்கு தயக்கமானால் அவர் ஏன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? Do you think you are greater than the Lord Jesus Christ? Do you think that you are more honorable than the King of all kings? Repent tonight. இதுதான் அநேகர் சுகம் பெறாமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணம். அருள்நாதர் இயேசு சொன்னார், மார்க் 5:19-20, சுகம் பெற்ற ஒரு மனிதனை பார்த்து சொன்னார், நீ என்னோடு இருக்க வேண்டாம் அப்பா, திரும்பி போ. தேவன் மனது இறங்கி உனக்கு செய்த உபகாரத்தை உன் இனத்தார் அனைவருக்கும் சொல்லும், ஜனத்துக்கு சொல் என்று சொன்னார். போகட்டும், உங்களுக்கு இன்று இரவு சுகம் தர ஆவலோடு காத்திருக்கிறார். இன்று இரவு நாங்கள் இங்கு ஜெபிக்க வந்திருப்பது 1-2 பேர் சுகம் பெற அல்ல, நீங்கள் அத்தனை பேரும் சுகம் பெற வேண்டும். லூக்கா 4:40 சொல்கிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது இயேசு கிறிஸ்துவினிடம் சகல விதமான வியாதியினால் வாடினவர்களை கொண்டு வந்தார்கள், அசுத்தாவிகளினால் வாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கினார். அவர் மாறி போகவில்லை, இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு மாறாதவர். சந்தோஷமாய் பாடுவோமா? பழைய ஒரு பல்லவி. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆராதனை. எல்லாரும் கைதட்டி உற்சாகமாய் பாடுங்க. இன்று உங்களை சுகமாக்குவார், ஒவ்வொருவரையும் சுகமாக்குவார். கவலைப்படாதீர்கள்.